இந்தியாவில் தற்போதைய நிலையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளன என்பதன் அடிப்படையில் அதிக அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது 14.73% அதிகாரத்துடன் மொத்தமாக 80 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலமானது முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக 48 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மராட்டிய மாநிலமானது 8.84% அதிகாரத்துடன் இரண்டாவது இடத்திலும், அடுத்த இடத்தில் மேற்கு வங்க மாநிலமானது மொத்தமாக 42 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் அதிகாரத்தின் அளவானது 7.74 விழுக்காடு என்ற அளவில் உள்ளது. அதேபோல் மொத்தமாக 40 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய அதிகாரத்தின் அளவானது 7.37% என்ற அளவில் உள்ளது. அடுத்ததாக 5வது இடத்தை பொறுத்தவரை 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் நமது தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறது. நமது தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தின் அளவானது 7.18 விழுக்காடு என்ற அளவில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடிய பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்ற காரணத்தினால் இந்த நாடாளுமன்ற மறுவரையறை பணிகளானது மக்கள் தொகையின் அடிப்படையில் நடக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உள்ளது. எனவே நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் பணியினை மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்லாமல் தற்போதைய நிலையில் மாநிலங்கள் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரங்களினுடைய விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலை முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி மற்றும் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட போது அவர்கள் இந்த மாநிலங்களினுடைய கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து அப்போதிருந்த மாநிலங்களின் விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய ஆதரவு வழங்கினர். எனவே தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பணியினை தற்போது மாநிலங்கள் பெற்றிருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது.